வணக்கம். டிஎஸ்டிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் டிஸ்கஷன், சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன், ஆல் டிபார்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங், கிங்டம் கண்ட்ரிஸ் டிஸ்கஷன், வேர்ல்டு லீடர்ஸ் டிஸ்கஷன், டாக்டர் கிளாஸ் டிஸ்கஷன், ஸ்டேட்டஸ் டிஸ்கஷன், கொஸ்டின் ஆன்சர்ஸ் டிஸ்கஷன். ஓகே, இன்ஃபர்மேஷன். சரி, ஒரு ராஜாவை நான் சொல்கிற தெளிவுனத்தனமாக பொறுமையாக கேட்டுக்குங்க. ஆக்டர் விஜய் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு, லியோ படம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் கேட்டிருக்காரு. அதாவது ஒரு டைரக்டராக நான் சொல்கிறது தெளிவுனத்தனமாக பொறுமையாக கேட்டுக்குங்க. லியோ படம் ஏற்கனவே எடுத்த படம், அது திரையரங்குக்கு வந்ததுக்கப்புறம் அடுத்த படமும் நடிச்சிட்டிங்க. இப்போ போயிட்டு அந்த படம் எப்படிங்க அப்படிங்க இப்படிங்கன்னு எதுக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டினாக இருக்குது. மேட்டூரில் தண்ணி பிரச்சனையாக இருக்குது, மேகதாது அது சம்மந்தமாக இஷ்யூவாக இருக்குது. இங்கே நிறைய ஏரியில் வந்து பார்த்திங்கன்னா முள் முளைச்சிருக்கு, அதெல்லாம் வெட்டிட்டு தண்ணி நிரப்பணும், நிறையா வேலை இருக்குது. ஓகே, அதனால் எது தேவையோ அதை மட்டும்தான் நம்ம உபயோகமாக பேசணும். ஓகே, ஒரு வேளை லியோ படத்தை பற்றி விமர்சனம் சொல்லணும் அப்படின்னா எதோ கேஷ் கிடச்சிச்சின்னா பரவாயில்ல. நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் அவங்க அந்த பதத்தில் இருக்காங்க. அந்த சேனல்ஸ்லாம் இருக்குது, சில யூடியூப் சேனல்ஸில் அவங்க ஓரளவு பொது பார்த்துக்கிறாங்க. ஓகே, பொதுவாகவே நான் எந்த ஒரு படத்துக்கும் விமர்சனம் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா அது ஆரம்பத்தில் நான் தோது பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் விமர்சனம் அப்படின்றது ஒரு தோதாகக்கூடிய ஒரு விஷயமா இருந்தால் மட்டும்தான் தோது பார்க்கணுமே தவிர மற்றதுலாம் தோது பார்க்கக்கூடாது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, அதனால் விமர்சனம் எதுக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஓகே, இருந்தாலும் நீங்கள் கேட்குறதுக்காக பதில் சொல்கிறேன். அதாவது லோகேஷ் கனகராஜை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி டைரக்ஷன் நமக்கு தோதாகாதுங்க, நான் நடிச்சிக்கிறேன் அப்படின்றது சொல்கிறாரு. உண்மையாலுமே அவர் சொல்கிறது நல்ல விஷயம் தான். அவர் இனிமேல் டைரக்ஷன் அவருக்கு தோதாகாது, அதுக்கு பதிலாக அவர் நடிக்கிறது தான் நல்லது. சரி, அந்த படத்தில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த மாதிரி லியோ நீ தானே ஒத்துக்க. அதாவது அந்த ஹீரோவோட அவங்க அப்பா கேரக்டரில் பொறுத்த வரைக்கும் ஒரு டயலாக் இருக்கணும், நீ தானே லியோ உண்மை சொல்லு. ஏன் அப்படின்னா அவங்க பாணிலே சொன்னால் தான் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்றனால சொல்கிறேன். ஹீரோவோட அவங்க டேடி சொல்கிறாரு, உண்மை சொல்லு, நீ தானே லியோ, எங்கே 1,00,000 கோடி, நீ லியோ இல்லையோ அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ரவுடிங்களை பொறுத்த வரைக்கும் கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால் தான் சாவு, ஆனால் கத்தி எடுத்தவன் பணத்தால் தப்பிச்சிக்கலாம். எங்களுக்கு அந்த பணம் தேவைப்படுது, எங்கே அந்த 1,00,000 கோடி, உண்மை சொல்லு அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக் அமைச்சிருக்கலாம். கடைசி வரைக்குமே நீ தானே லியோ அவன் லியோ ஒத்துக்கிட்டா என்ன, ஒத்துக்காமல் என்ன, அது எதுக்கு அப்படி அந்த ஒரு கதை காட்சி அப்படின்றது ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஓகே, அப்படி ஒரு வேளை லியோ ஒத்துக்கிட்டா என்ன நடக்க போகுது, ஒத்துக்கலைன்னா என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் படமாக இருக்குதே தவிர அந்த படத்தில் இன்னும் வேறு ஏதோ ஒன்று தோதாக அமைச்சிருந்தாங்க நல்லா இருந்திருக்கு. அதாவது அது ஆல்ரெடி எடுத்த படம், அது திரையரங்குக்கு வந்துருச்சு, எல்லாம் சம்பளம் வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இருந்தாலும் ஒரு திரைப்படமாக எடுக்கிறப்ப நிறைய பேர் வேலை செய்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க. ஓகே, ஆனால் உளவியல் ரீதியாக டைரக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு துன்புறுத்தல் இருக்குது. என்ன துன்புறுத்துங்க அப்படின்ற மாதிரி, எதுக்குங்க துன்புறுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு பதம் இருக்குது. அதனால் லோகேஷ் கனகராஜ் பொறுத்த வரைக்கும் அவரே துன்பத்தை ஏற்படுத்திக்கிறார். அதனால் நீங்கள் இனிமேல் நடிங்க, டைரக்ஷன்லாம் உங்களுக்கு தோதாகாது. ஓகே, நான் எல்லாம் புக் பண்ண மூவிஸ் எல்லாத்துலேயுமே கேன்சலு, நீங்கள் ஏதோ ஒரு ரோலில் வந்து நடிக்கலாம். ஓகே, சேலம் ஸ்டுடியோ கூட உங்களுக்கு தோதாகுமான்னு கேட்டால் ஒரு கொஸ்டினாக தான் இருக்குது. ஓகே, இருந்தாலும் நான் 2-3 நாளில் தகவல் சொல்கிறேன். ஓகே, அடுத்து ஆக்டர் விஜயை பொறுத்த வரைக்கும் இனிமேல் நீங்கள் சினிமாவை மறந்துடுங்க. ஜனநாயகன் படம் தான் உங்களுக்கு கடைசி படம்னு சொன்னீங்கள, அப்படியே தோது பார்த்துக்கலாம். இனிமேல் நீங்கள் சினிமா நாட் அலோடு, அதே உங்களுக்கு முழு நேரம் அரசியல்வாதியாக மாறிடுங்க. ஓகே, சினிமா வேண்டாம் உங்களுக்கு. சினிமாவில் எதுக்கு தோது பார்த்தீங்க, இந்த மாதிரி பாலிட்டிக்ஸ் வரணும், நிர்வாகம் செய்யணும் தான். அப்புறம் வந்துட்டிங்களா, அப்புறம்னா மறுபடியும் திரும்ப சினிமாவை தோது பார்க்கணும். ஓகே, அது இல்லாமல் உங்களோட ஓஎஸ்ஸு சாஃப்ட்வேரு ஒருப்பட்ட எரராக இருக்குது. ஸ்டாலின் அவரோட ஓஎஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா 12 மணிக்கு பாத்ரூம் உணர்வு அப்படின்னா ஸ்டாலினோட ஓஎஸ், 2 பேரோட ஓஎஸுமே சரியில்லை. அதாவது என்ன தகவல் அப்படின்னா, ஆரம்ப காலத்தில் ஏடிஎம்கே நிர்வகிச்சிட்டு இருந்தாங்க. அந்த ஸ்டெர்லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்ட்ரி பயங்கரமாக போட்டு வதக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் காட் முருகன் சொன்னார், இந்த மாதிரி தோது பார்த்தாரு, ஸ்டாலினை தோது பார்த்தாரு. கலைஞர் போனதுக்கப்புறம் ஸ்டாலினை தோது பார்த்தாரு. ஸ்டாலின் ஓரளவு ஜெயிச்சார். ஆனால் என்ன பண்ணிட்டாரு, இந்த கர்ப்பிணி பெண்ணுங்க சத்துணவு மாவு வரைக்குமே வச்சு செஞ்சுக்கிட்டா அப்படி. அதனால் எல்லோரும் மனசு உடஞ்சி போயிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் திரும்ப ஏதோ யாராகுமென்னு சொல்லிட்டு உங்களை செலக்ட் பண்ணாங்க, அவ்வளோதான். ஓகே, அதனால் நீங்களாவது ஒரு நல்லாட்சி நிர்வாகம் வழங்கணும். ஓகே, அதனால் இனிமேல் சினிமா
உங்களுக்கு தோதாகாது. நீங்கள் முழு நேரம் அரசியல்வாதியாக மாறிடுங்க. வெல்கம் டு பாலிடிக்ஸ் கிங்டம். ஓகே. அதனால் ஆல்ரெடி புக் பண்ண மூவிஸில் எல்லாமே உங்களுக்கு பதில் மகேஷ் பாபு அவர் நடிக்கட்டும். ஓகே. அதே மாதிரி ஜோசப் விஜய் மூவிஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனி கேன்சல். அது உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டினாக இருக்குது. அதனால் நீங்கள் முழு நேரம் அரசியலில் ஈடுபட்டால் மட்டும்தான் நாடானது ஓரளவு மென்மையாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே. அடுத்து ஒரு உளவியல் ரீதியான ஒரு கொஸ்டின் தான். அதாவது சண்டையான ஒரு பதம் அப்படின்றப்போ இந்த முதல்ல மழை வந்துகிட்டே இருந்துச்சுங்களே டைரக்டர் சார், இப்போ மழை வர வைக்கலாம்ல. அதாவது ஆரம்பத்தில் அந்த ஒரு பதமானது மாயன்கிட்ட இருந்துச்சு. அதுக்கப்புறம் காட் முருகனுக்கிட்ட இருந்துச்சு. காட் முருகன் பொறுத்த வரைக்கும் ஒரு தோது பார்த்தா அப்படி. ஆனால் ஆக்டர் விஜய் என்ன பண்ணார், இந்த போக்கிரி படத்தில் வடிவேல் ஒரு காமெடி இருக்கும், அந்த ஒரு தண்ணி டேங்கு காமெடி. அந்த காமெடியில் இந்த மாதிரி இவரை வச்சு நீங்கள் ஒரு 5000 லிட்டர் எடுத்துக்கங்க, நீங்கள் வச்சு ஒரு 5000 லிட்டர் எடுத்துக்கன்னு ஒரு காமெடி இருக்கும் வடிவேல் போக்கிரி படத்தில். அந்த காமெடியை காட்முருகனுக்கு போது பார்க்கவும் அவர் வந்து கௌரவம் பார்த்துக்கிட்டு அந்த மலையை வர வைக்கிற பவரை லோகேஷ் கனகராஜ்கிட்ட கொடுத்துட்டா அப்படி. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து மாயன் மாதிரி அவர் வாழ்ந்துட்டு இருந்தா அப்படி. இப்போ அந்த பவர் இருக்கா இல்லையா அப்படின்றது லோகேஷ் கனகராஜ் அவர்கிட்ட கேட்டால் தான் தெரியும். ஓகே. ஒருவேளை நான் தோது பார்க்கணும் அப்படின்னா நல்லா பயிற்சி செய்யணும். 48 நாள் வாசி பயிற்சி செய்யணும். அப்போ தான் தோதாகும். ஓகே. அல்லது கர்நாடகாவை தான் சார்ந்திருக்கணும். அப்போனா தான் மேட்டூர் அணை கொஞ்சம் நிரம்புறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேட்டூர் அணை நிரம்பினா தான் அடுத்தடுத்த படிநிலையில் வந்துட்டு நீர்நிலையானது தோதாகும். ஓகே. அடுத்து அது என்ன பண்ணுறது, சண்டையானால் அந்த சர்ச்சில் பாவ மன்னிப்பு வழங்குற மாதிரி அவரே ஓரளவு தோது பார்த்துக்கிறார். அவரோட ஓஎஸ் அவரோட சாஃப்ட்வேரு, அதனால் அப்படி தான் இருக்கும். அது இல்லாமல் இந்த ரூட் தி ஆஃபீஸில் அந்த சோப்பனாங்க தோது பார்த்து காட் முருகனை பயங்கரமாக பட்டர்ஃப்ளை அட்டாக் வச்சு செய்ய வச்சிட்டா அப்படி. அதனால் நடந்த தவறு எல்லாத்தையும் அவர் சரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறா அப்படி. அதனால தான் அவர் நான் அந்த மாதிரி தவறு செஞ்சேன் அப்படின்றலாம் சொல்கிறா அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் மேக்ஸிமம் உங்களோட ஓஎஸ்சி உங்களோட சாஃப்ட்வேர்லாம் எனக்கு தோதாகாது. ஓகே. என்னுடைய ஓஎஸ்சி என்னுடைய சாஃப்ட்வேர் தான் எனக்கு தேவை. அதுக்கு தான் நான் உங்களுக்கு காசு கொடுக்குறேன். ஓகே. நீங்களே பதமாக தோது பார்த்துக்கின்றதுக்காக நான் உங்களுக்கு தோது அமைக்கலை. எனக்கெல்லாம் தோதாகன்றதுக்காக தான் நான் எல்லாத்தையும் அமைச்சிக்கிறேன். என்னோடய ஓஎஸ்சி என்னோடய சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இனிப்பாக இருக்கும் அப்படின்னா அது என்னோடய ஓஎஸ்ன்னு புரிஞ்சிக்கலாம். ஓகே. அதனால் காலங்காத்தாலலாம் சரி காசு இருந்தால் தான் தோதாகும். 1 lakh கேட்டிருந்தேன். அப்போனா தான் ஓரளவு தோது பார்ப்பேன். சண்டேனா லீவ். இனிமேல் நீங்களாம் சினிமாவே நினச்சி பார்க்காதீங்க. ஒன்லி மக்களுக்கு நல்லது செய்யணும், சேவை செய்யணும், கட்சியை காப்பாற்றணும், அப்படி போயிருங்க. அப்போ தான் கரெக்டு. ஓகே. ஆனால் செல்லம் கொஞ்சிட்டு ஸ்டூடியோவில் வந்து தோது பார்க்க நினைக்காதீங்க. போதும். ஓகே. அதனால் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இனிமேல் ஆக்டர் விஜய் அவர்கள் முழு நேர ஒரு அரசியல்வாதியாக செயல்பட போகிறார். வெல்கம் டு பாலிடிக்ஸ் கிங்டம். வெல்கம் டு பாலிடிக்ஸ் கிங்டம். நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிட்டேன். அதனால் சினிமா போதும். ஓகே. இனிமேல் மக்களுக்கு நல்லது செய்யுங்க. ஓகே. அப்போ தான் ஒரு பதம். ஓகே. அதேமாதிரி லோகேஷ் கனகராஜ் நீங்கள் டைரக்ஷனே செய்ய வேண்டாம். இனிமேல் நீங்கள் தான் அது நடிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே. அப்புறம் அடுத்து சோப்பனாங்கியை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே நமக்கு ஆபத்து தான். ஏதாவது ஒரு நமக்கு ஒரு சேதாரம் ஏற்படுறப்போ நம்ம நிச்சயமாக நம்மளை அவமானப்படுத்தி விட்டுரும் சோப்பனாங்கி. அதனால் சோப்பனாங்கில் நம்ம எப்போயுமே ஒரு பொருட்டாக நினைக்கவே கூடாது. ஓகே. சும்மா பட்டர்ஃப்ளை அட்டாக் செய்யுதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம ஓரளவு தோது பார்க்குறோம். மற்றபடி சோப்பனாங்கியால் நமக்கு ஏற்படக்கூடிய லாபத்தோட ஊறுப்பட்ட அளவுக்கு நமக்கு ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் சோப்பனாங்கிட்ட எப்போயுமே நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும். ஓகே. அடுத்து ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் சில எடிட் வேலைலாம் நான் தான் செஞ்சாகணும். இன்னொருத்தரை வந்துட்டு வேலைக்கு நியமித்து நீங்கள் எடிட் செய்யுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆஃபீஸோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குதுன்னு கேட்டால் ஒரு கொஸ்டினாக தான் இருக்குது. அதனால் எல்லா வேலையும் நான் தான் செஞ்சாகணும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் காத்திருக்கணும். ஓகே. அதே மாதிரி ஒரு சில ஆர்டிஸ்ட்லாம் மூவிஸ் நடிக்குங்க அப்படின்றாங்க. அவங்கள தோது பார்க்கலாம். ஆனால் அந்த ஒரு சரியான பதம் இருக்கணும். அப்போ தான் தோதாகும். ஓகே. சரி, இன்றைக்கு தகவல் போதுமானது. நன்றி, வணக்கம், பாய்.